இந்த வீடியோவில் 2K லவ் ஸ்டோரி இந்த படத்தோட கதையை தான் பார்க்க போகிறோம். கார்த்திக், மோனி 2 பேர் இருக்காங்க. சின்ன வயசுலேருந்து ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு. சின்ன வயசுலேருந்து ஒன்றா தான் படித்தாங்க, ஒன்றா தான் காலேஜ் பண்ணாங்க. இப்போ ஒன்றா தான் வந்து ஸ்டார்ட் அப் ஆரம்பித்து 2 பேரும் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதாவது என்னென்னா வந்து ப்ரீ வெட்டிங் ஷூட்டு பண்ணுறதா வந்து எங்களோட வேலையே. இந்த சமயத்தில் என்ன நடக்குதுன்னா, காலேஜில் படித்த ஒரு பொண்ணு வந்து கார்த்திக்கிட்ட வந்து நான் வந்து லவ் பண்ணுறேன் அப்படி வந்து சொல்கிறாங்க. உடனே கார்த்திக் சொல்கிறேன், நீங்கள் மன போய் வந்து மோனிகிட்ட வந்து பர்மிஷன் வாங்கிட்டு வா அப்படின்னு வந்து கார்த்திக் வந்து சொல்கிறாரு. அந்த பொண்ணு வந்து மோனிகிட்ட போய் வந்து பர்மிஷன் வாங்கிட்டு வருது. அதுக்கப்புறம் வந்து 2 பேரும் வந்து லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 2 பேரும் லவ் பண்ணதுனால வந்து மோனிக்கு வந்து கொஞ்சம் பொசசிவ்னா ஆயிடுது. கார்த்திகை மோனி வந்து விட்டு தர மாட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து 2 லவருக்கு நடுவில் வந்து சண்டை வந்துடுது, கார்த்திக்கு அந்த லவருக்கு நடுவில். அப்புறம் வந்து மோனி வந்து தன்னோட தப்பை வந்து புரிஞ்சுக்கிறாங்க. அப்புறம் கார்த்தி அவங்க லவ்வர் வந்து ஒன்றாயிறாங்க. சமயத்தில் கார்த்தி அவங்க லவ்வர் வந்து பக்கத்தில் குன்னூர் வர போகணுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே வந்து 2 பேரும் வந்து கிணை போகிறாங்க. போகிற வழியிலே வந்து பைக் ஆக்சிடென்ட் ஆகிடுது. அதில் அவங்களோட லவர் வந்து இறந்துடுறாங்க. இதில் வந்து கார்த்திக் வந்து 6 மாதமாக வந்து சோகத்தில் வந்து இருக்கார். நம்ம கார்த்திகை வந்து நார்மல் லைஃப் கொண்டு வர வந்து மோனி வந்து ட்ரை பண்ணுறாங்க. அது திரும்ப வந்து ப்ரீ வெட்டிங் ஷூட்டெலாம் வந்து போக ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வந்து என்னன்னா வந்து இப்போ வந்து மோனி வீட்டில் வந்து அவங்களுக்கு வந்து பையன் வந்து பார்க்குறாங்க. பையன் பார்க்கும்போது வந்து மோனிக்கு ஏற்ற மாதிரி ஸ்டைலில் வந்து அவங்களுக்கு வந்து பையன் வந்து கிடைக்கல. கார்த்திக் வந்து அவங்க ஃபேமிலிகிட்ட வந்து எடுத்து சொல்கிறாரு, இது மாதிரி வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பையனை பாருங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவங்க வந்து புரிஞ்சுட்டு அந்த பையனை வந்து வேணான்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் வந்து மோனியோட பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து கார்த்திக் வீட்டுக்கு வந்து கார்த்திக் வந்து பையன் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ கார்த்திக் வந்து அவங்களுக்கு வந்து சொல்கிறாரு, நாங்கள் 2 பேர் ஃப்ரெண்ட்ஸு, லவ்வர்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லி எடுத்து சொல்கிறாங்க. சரி, அப்போ ஒன்று பண்ணலாம். இப்போ இப்போ கார்த்திகை வந்து ஒரு பொண்ணு தேடுவோம், மோனிக்கு வந்து ஒரு பையன் தேடுவோம். 2 பேரும் வந்து ஒரே வீட்டை வந்து கல்யாணம் பண்ணுற மாதிரி நம்ம வந்து தேடலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் எல்லா ஃப்ரெண்ட்ஸெல்லாம் ஒன்றா சேர்ந்து நமக்கு தெரிஞ்ச காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையும் வந்து தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா காலேஜ் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து போய் டேரெக்டாக போய் வந்து அண்ணன் தங்கச்சி யாரெல்லாம் இருக்காங்களோ அங்கே வீட்டில் போய் வந்து தேடுறாங்க. அண்ணன் தங்கச்சி, அக்கா தம்பி எல்லா வீட்டும் போய் இப்படி தேடும்போது கடைசியாக ஒரு கிராமத்தில் வந்து, அதாவது கோயம்புத்தூர் சைடு வந்து ஒரு அண்ணன் தங்கச்சி வந்து இருக்காங்க வந்து தெரிய வருது. உடனே கார்த்தி, மோனி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கிளம்பி போய் அங்கே வந்து போயிடுறாங்க. போய் வந்து அந்த அவங்க பொண்ணோட அப்பாட்ட வந்து பேசுகிறாங்க, இது மாதிரி வந்து பொண்ணை பார்க்க வந்திருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. கார்த்திகை வந்து அந்த பொண்ணை வந்து பார்த்து ஓகே வந்து சொல்லிடுறாங்க. இப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து சொல்கிறாங்க, நாங்கள் வந்து பொண்ணுக்கு மட்டும் பார்க்கல, உங்கள் பையனுக்கும் வந்து பொண்ணு பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னே வந்து அவங்க அப்பாவுக்கு வந்து ஆச்சரியம். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் நிற்க வச்சு பார்த்து அவருக்கும் வந்து ஓகே சொல்கிறாரு. சரி, அடுத்த வாரமே வந்து வந்து நாங்கள் பொண்ணு பார்க்க வந்துடுறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ தான் வந்து தெரிய வருது, கார்த்திக் பார்த்த அந்த பொண்ணு வந்து ஏற்கனவே வந்து ஒரு லவ் பண்ணியிருக்காங்க. அந்த லவ்வர் வந்து கெட்டனால வந்து விலகிருக்காங்கன்னு சொல்லி தெரிய வருது. அந்த பையன் வந்து எப்படியோ வந்து கல்யாணம் நிறுத்தணும் வந்து துடிச்சிட்டு இருக்காங்க. அடுத்த வாரம் வந்து கார்த்தி, மோனிக் ஃபேமிலியை வந்து வந்து பொண்ணு பார்க்க வராங்க. பொண்ணு பார்த்து பிடிச்சிட்டு போய் வந்து செப்டம்பர் மாதம் நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கலாம்னு சொல்லி பேசி முடிச்சுட்டு போயிடுறாங்க. செப்டம்பர் மாதம் நிச்சயதார்த்தம் நடக்கும்போது அந்த கார்த்திக் பார்த்தா அந்த பொண்ணோட லவர் வந்து பிரச்சனை பண்ண வராரு. அப்போ கார்த்திக் வந்து அவங்க எல்லாரையும் வந்து அடித்து போட்டு வந்து இது பொண்ணு மேலே தப்பாக சொல்கிறதுக்கான இவங்க போடுற பழின்னு சொல்லிட்டு அவள் வந்து ஓகே வந்து சொல்லிடுறாங்க. இந்த சமயத்தில் மோனியோட ஃப்ரெண்டு வந்து மோனிக்கு வந்து ஃபோன் பண்ணி இது மாதிரி வந்து நானும் வந்து பேரண்ட்ஸ் பார்த்த பையனாக தான் கல்யாணம் பண்ணி வச்சேன். அதுக்கப்புறம் வந்து அவன் வந்து இப்போலாம் வந்து என்னை அடிக்க ஆரம்பிச்சிட்டான், அதனால் வந்து நான் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டேன் அப்படின்னு வந்து அவன் வந்து சொல்கிறாங்க. இதனால மோனி வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க, கல்யாணம் பண்ணுறது தான் வேணாம்னு சொல்லிட்டு. இப்போ திரும்ப கல்யாணத்து அன்றைக்கி வந்து கார்த்தியோட ஃபேமிலி, மோனியோட ஃபேமிலி வந்து நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து கார்த்திக் வந்து திரும்ப வந்து மோனி ஃபேமிலிகிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, இது மாதிரி வந்து ஒரு பொண்ணை பார்த்தா வந்து அவங்க முதல்ல வந்து காமம் வரணும், அதுக்கப்புறம் தான் காதல் வரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எங்கள் 2 பேர் கூட எந்த பிரச்சனையும் கிடையாது, இந்த ஃப்ரெண்டு தான் வந்து கெடுத்து விட்டா அப்படின்னு வந்து கார்த்திக் வந்து எல்லாருக்கும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி வச்சுட்டு அவருக்கு ஆளாளுக்கு பார்த்த பொண்ணையும் பையனையும் வந்து பார்த்து வந்து 2 பேரும் வந்து சந்தோஷமாக வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இதோட இந்த படத்தோட 2K லவ் ஸ்டோரி கதையோட வந்து முடியுது. நன்றி.